இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஒரு வார்த்தையை குறித்து உங்கள் மத்தியில் செய்தியாக கடந்து வந்திருக்கிறேன். இருமனம் உள்ளவர்களாக இராதீர்கள். கடைசி காலத்து எச்சரிக்கையான செய்தி. கவனிங்க, ரொம்ப முக்கியமான காரியப்பா. இதெல்லாம் சபைகளில் போதிக்கப்படணும், கண்டிப்பாக போதிக்கிறோம். ஒரு மனம் உள்ளவங்களாக இருக்கணும். அதுக்காக வேண்டி உலகத்துலேயும் உலக பொருளுக்கு ஊழியம் செய்ய போயிடக்கூடாது. தேவனுக்கு ஊழியம் செய்கிறவங்களா இருக்கணும். மத்திய எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 24 வசனத்தில் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. இயேசு கிறிஸ்து சொல்கிறாருப்பா, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். அந்த 2 எஜமான்களும் வித்தியாசமானவங்க, எதிர்மறையானவர்கள் அல்லவா? அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். என்னன்னு பார்க்க போகிறீங்க. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. பார்த்தீங்களா? தேவனுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு நீங்கள் முற்பட்டால் நீங்கள் பரிசுத்தவானாய், நீதிமானாய், பரிசுத்தவானாய், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே ஆவிக்குரியவர்களாய், பரிசுத்த ஆவியினாலே வழி நடத்தப்பட்டவர்களாக மாறியிருப்பீங்க. இல்லைன்னா வெறும் மாம்சத்தில் இருப்பீங்க. பேரளவு கிறிஸ்தவங்களாக இருப்பீங்க. பண்டிகை கொண்டாடுகிற கிறிஸ்தவர்களாக இருப்பீங்க. ஆலயத்துக்கு வருவீங்க, போவீங்க. ஞாயிற்றுக்கிழமை நான் விடாமல் நான் அனுசரிக்கிறேன், தேவாலயத்துக்கு வந்து போகிறேன், ஓய்வு நாளை அனுசரிக்கிறேன். இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனப்படாது. முற்றிலும் மாறுபட்டவர்களாக மாற வேண்டியிருக்கு. உலக பொருளுக்கு ஊழியம் செய்யறதுக்கு பேரளவு கிறிஸ்தவங்களாக இருந்து பிரயோஜனம் இல்லை. அதை தேடி, அது ஆசீர்வாதத்தை தேடி அதற்காக உலகத்திற்காக ஜீவிக்கிற அனுபவம் இருந்தால் எல்லா மனிதரை பார்க்கிறோம் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று தான் வேதம் சொல்கிறது. இம்மைக்காக மாத்திரம் அது இல்லை. சரி, யாக்கோபு 1:8 சொல்கிறாரு, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். ஹலோ, ஞாயிற்றுக்கிழமை வந்தால் பரிசுத்தவான போல, மற்ற நாட்களில் வேலை செய்கிற இடங்கள்லையோ வீட்டுக்கு போயிட்டாலோ இரவும் பகலும் மாம்சத்துக்கு அடுத்த வேலை தான் நிற்கிறவர்களாக இருக்கிறோம். மாறணும். கடைசி காலப்பா. இந்த காலங்களில் ரொம்ப லகுவாக சபைக்குள்ளே கூட உபதேசம் வந்துருச்சு. நடனம், ஆடல், பாடல் என்னமோ எல்லாத்தையும் கண்டு ஜெயித்தவங்க மாதிரி அவங்க வேத வசனத்தை வார்த்தையை எடுத்துக்கிட்டு அதை பாடலாக பாடிக்கிட்டு நாங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டோன்னு பாடுறாங்க. இல்லை, கவனிங்க. யாக்கோபு 4:8 சொல்கிறாரு, தேவனிடத்தில் சேருங்கள். அப்போ ஏதோ ஒரு இடத்துல நிற்கிறோம். இரு வழிகளில் கட்டப்பட்டு கிடக்கிற ஒரு கழுதை போல் இருந்தால் இயேசு சொல்கிறாரு, அதை போய் கட்ட விழுத்துட்டு வாங்க. இருவழி சந்தியில் நிற்கிது, எனக்கு வேணும். பார்த்தீங்களா? குறையா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. வேதத்தில் இருக்கிற காரியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களை ஒரு ஊழியக்காரர் கட்டவிழ்த்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் தேவனிடத்தை சேரணும், வந்து சேரணும். இன்னும் அதில் சொல்கிறாரு, அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். கையின் கிரியைகள் அதெல்லாம் சுத்திகரியுங்கிறாரு. நீதிக்குரிய கிரியைகளை செய்யுங்கிறாரு. இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். பார்த்தீங்களா? ஜீவனுக்கு போகிற வழி இருக்குது, கேட்டுக்கு போகிற வழி இருக்குது. கேட்டுக்கு போகிற வழி உலகம், உலகத்தினுடைய பொருட்கள், உலக ஆசாபாசங்கள். அதுக்குள்ளே பிரவேசிக்கிறவங்க அநேகர். ஜீவனுக்கு போகிற வழிக்குள்ளே, பாதைக்குள்ளே கடந்து போகிற மனதுள்ளவனாக இருக்கணும். 2லேயும் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தால் நடக்காதப்பா. அது திட்டவும் தெளிவாக சொல்லிட்டாரு. இந்த தெளிவாக சொல்கிறார் பாருங்கள். ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான். நீ உலகத்தை சிநேகிக்க ஆரம்பித்தா தேவனை பகைச்சிருவேன். தேவனை சிநேகிக்க ஆரம்பித்தா உலகத்தை பகைச்சிருவேன். உண்மை அதுதான். உலக சிநேகித்தை வேணும்னு சொல்லி இருந்தீங்கன்னா தேவனிடத்தில் வர முடியாது. இயேசுவே போதிக்கிறாரு, சொல்கிறாரு. இதெல்லாம் கடினமான உபதேசம் போல் தெரியலாம். ஆனால் இதற்குத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுக்கு ஊழியம் செய்யப்படி. இன்னும் ஏசாயா 28:23 சொல்கிறாரு, செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். கேட்க செவி உள்ளவன் கேட்க கடவன்.
இதுதான் வேதம், இப்படித்தான் போதிக்குது. கேட்க செவியுள்ளவங்களாக இருக்கணுமா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து வேத வசன வார்த்தைகளை கேட்டு ஆமாம் நான் சரி பண்ணிடுவேன். என்றைக்கு மனதுள்ளவனாக மாறு, தேவனிடத்தில் சேரு. இருமனம் உள்ளவனாக இராதே, உன்னால் முடியாது தான். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், நீ பலவீனமானவன் தான். ஒன்று அழைத்தவர் கவனிப்பார், கேட்டால் போதும். ஐயா என்னை மாற்றும், புது இருதயத்தை தாரும், ஐயா உணர்வுள்ள இருதயத்தை தாரும், எனக்குள்ள நிலைவரமான ஆவியை நிலைப்படுத்தி கொடுன்னு கேளுங்க, கொடுப்பார். ஏசாயா 28:26 அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து உணர்த்துகிறார். எத்தனை வருஷமாக உணர்த்தியிருக்கார் உனக்கு? எத்தனை போதகர்கள் போதிச்சிருக்கிறாங்க? எத்தனை வசன வார்த்தைகளை எல்லாம் பைபிளில் நீ வாசிக்கும் போது உன்னை உணர்த்தியிருக்கிறாரு. ஆட்டோவில் எழுதியிருந்ததே, காரில் எழுதியிருந்ததே, போகிற வழியில் வீட்டு சுவர்களில், ஆலயத்தின் சுவர்களில் எல்லாம் எழுதப்பட்ட வசனம் வாசிக்கும் போது உள்ள உணர்த்தப்பட்டாயே. என்ன செஞ்ச? மனம் திரும்பலையா? இன்னும் என்ன மனம் உள்ளவனாக இருக்கிற? ஏசாயா 29:13 சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, ஆலயத்தில் வந்த உடனே குப்பாடு போட்டு பாட்டு பாடுவேன், ஜெபம் பண்ணுவேன், எல்லாம் சேர்ந்தான். வாயினால் தோத்திரம் பண்ணுவேன், இன்னும் கையை காலை ஆட்டிக்கிட்டு கூட எப்படி பெரிய பாவலாக காமிச்சிக்கிட்டு அலைவோம், சரீர பிரகாரமாக. அது இல்லை, போய் பித்தலாட்டம் உன் உள்ளான இருதயத்திலேருந்து வரணும். கண்ணீரோடு கர்த்தரை ஆராதிக்க தெரியணும். உன் ரட்சிப்பை நீ உணர தெரியணும். அல்லது ஆனந்த கழிப்புடனே சந்தோஷமாக பாடு. தேவாலயத்தில் வந்து நடனம் ஆடுறதுக்குள்ள இடம் இல்லை. இது ஜனங்களை கழிப்போடு நம்ம பாட்டு பாடுறோம், துதிக்கிறோம் சொல்லி துதித்து ஆடிக்கிட்டு ஒரே வார்த்தையை எடுத்து அதை மாறுதலாக உனக்குள்ளே நீயே போதிச்சு ஆடிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அதான் வாயினாலே அவர்கள் என்னிடத்தில் சேர்கிறார்கள், தங்கள் உதடுகளினாலே என்னை களம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படும் பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்குது. பார்த்தீங்களா? மனுஷராலே போதிக்கப்பட்டிருக்கிறான் கர்த்தருடைய பயப்படுற பயத்தை. ஓசியா 7:8 எப்ராஹிம் அந்நிய ஜனங்களோட கலந்து இருக்கிறான். யோசேப்புடைய குமாரன் தான், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான், ஆனாலும் அந்நிய ஜனங்களோட கலந்து இருக்கிறான். இன்னும் எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம், அறவைக்காட்டு கிறிஸ்தவங்களாக இருக்கிறான். அநேகர் இந்த கடைசி காலத்தில் இப்படி இருக்கிறீங்கப்பா. அதனால தான் வார்த்தையை கொடுக்குறாரு. இந்த காலத்தில் எழுப்புதல்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில் உட்காந்து கிடக்கிறான், படுத்து கிடக்கிறான். எந்திரிச்சு வா, மனம் திரும்பு, மனதை மாற்றி உன்னதமான இடத்தில் வா என்று அழைத்தாலும் எழும்புகிறவன் ஒருவனாயிலும் இல்லைங்கிறார். ஓசியா 12:8 எப்ராஹிம் சொல்கிறான், நான் ஐஸ்வர்யவான ஆனேன், நான் பொருளை சம்பாதித்தேன் உலகத்தில். தேவனுடைய நாமத்தினால இதில் பெரிய பணக்காரனாக ஆக்கிட்டார், நிறைய சொத்து சேர்த்துட்டேன், சுகம் சேர்த்துட்டேன், பிள்ளைகளை பெற்று எடுத்துட்டேன். எப்ராஹிம் சொல்கிறான், யாக்கோபினுடைய சந்ததியில் இருக்கிறவன் சொல்கிறான், ஆபிரகாமின் சந்ததி சொல்கிறான். இதைத்தான் இன்றைக்கி செய்துக்கிட்டு இருக்காங்க. அநேகர் எப்ராஹிமாகவே இருக்கிறாங்கப்பா. மனம் திரும்பு. அவர் சொல்கிறாரு, ஐஸ்வர்யவானேன், நான் பொருளை சம்பாதித்தேன், நான் பிரயாசப்பட்டு தேடின எல்லாவற்றிலும் பாவமோ அக்கிரமமோ என்னிடத்தில் கண்டுபிடிக்கல. நான் கள்ளத்தராசு வைக்கலை, நான் அப்படி சம்பாத்தியம் பண்ணியிருக்கேன், இப்படி இது இல்லைப்பா. அதுவும் சம்பாத்தியத்தினுடைய பெருமைகள் அல்ல. தேவன் தெளிவாக சொல்கிறாரு, இவைகளை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்? ஓசியா 14:9 வாசிக்கிறோம். இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளிலே நடப்பார்கள், பாதுகாவனில் அவைகளில் இடறி விழுவார்கள். மனம் திரும்பி வரமாட்டாங்க, எழுப்பி வரமாட்டாங்க. இருமனம் உள்ளவனாக இருக்கிற அந்த காரியத்தில் இப்போது உலகத்திலையும் உலக பொருள் ஐஸ்வர்ய மயக்கத்திலையும் சிக்கொண்டு பிடிபடுவார்கள். மாம்ச இச்சைக்குள்ளே இருப்பாங்க. கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையில் அவங்க விழுந்து போயிடுவாங்க, உள்ள இடறிடுவாங்க.
மத்திய 6:22 சொல்கிறாரு, கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும். ஆனால் அடுத்த வசனத்தில் பார்க்குறீங்க, உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். இப்படி ஒன்றில் உள்ள உனக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சம் இருளாய் போயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாரு. வேதத்தில் இன்னும் நிறையா காரியம் இருக்குப்பா. மத்திய 12:30 சொல்கிறாரு, என்னோட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான். தேவனுக்கு உலக பொருளுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலையும் கூடாது, தேவனிடத்தில் சேரு. அதான் சொல்கிறாரு, என்னோட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான். பிற எப்படி ரட்சிப்பை பார்ப்பேன்? எப்படி பரலோகத்துக்கு வருவேன்னு நினைக்கிறேன்? எப்படி நீதிமானாய் பரிசுத்தவானாய் மாறுவேன்னு நினைக்கிறேன்? அதைத்தான் சொல்கிறாரு. என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். என்னோட சேர்க்க தெரியணும், விதைச்சி அறுத்து களஞ்சியத்தில் பரலோகத்தில் சேர்க்க தெரியணும். அப்படி இல்லைன்னா சிதறடிப்பான். எப்படியா? 1 யோவான் 2:15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. பார்த்தீங்களா? சிதற அடிக்கிறான்னா எப்படி நினைக்கிறீங்க? முள்ளுக்குள்ளே போய் விதைச்சிக்கிட்டு இருப்பான். உலக கவலை, ஐஸ்வர்ய மயக்கம், இதெல்லாம் முள்ளாக வளர்ந்து விதைச்ச விதையெல்லாம் வளர விடாது, பலன் கொடுக்க விடாது. அதான் சிதற அடிக்கிறான். அதான் உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலையும் கூடாதுன்னு சொன்னார். பார்த்தீங்களா? சரி, 1 யோவான் 2:16 ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்ணின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அது உனக்கு உண்டாக்கி கொடுக்கப்பட்டது அல்ல, துன்மார்க்கருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இச்சை இன்னும் சொல்கிறாரு, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இன்னும் 1 யோவான் 2:17 உலகமும் அதன் நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 94ஆம் சங்கீதத்தில் 22 கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பி இருக்கிற கண்மலையுமாய் இருக்கிறார்னு நீ தேவனிடத்தில் வரணும், திரும்பி சேரணும். ஒரே மனம் உள்ளவங்களாய் தேவனிடத்தை சேர்றவங்க தான் இப்படி இருக்க முடியும். தேவன் கையை பிடிச்சிக்கிடணும். உலகத்தின் அதிபதியை எதிர்த்து நிற்கிறதுக்கு தேவன் வேணும். என்னை இல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது, உலகத்தை ஜெயிக்க முடியாது. மத்தேயு 13:22 முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்குறவனாய் இருந்தும், எத்தனை வருஷம் சபையில் வந்து உட்கார்ந்து வசனங்களை கேட்டாலும் வார்த்தைகளை பிரசங்கங்களை கேட்டாலும் உலக சிநேகிதம் ஆசாபாசங்கள் கண்ணினிச்சை மாம்சத்தினத்தில் ஜீவிக்கிறவங்க என்ன செய்வாங்களாம்? வசனத்தை கேட்குறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினாலே அவனும் பலனற்று போயிடுவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ 100, 60, 30 பலன் தருவான்னு சொன்னார். அல்லேலூயா. கவனமாக கவனிப்பா. என்ன வேகமாக ஏதோ காரியங்களை சொல்லிட்டு போகிறான்னு நினைக்காங்க. கடைசி காலம், இருமனம் உள்ளவங்களாக இராதீர்கள். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் மத்தியதிக்கிற சோத்தரிக்கிறப்பா. தேவனே, நாங்கள் யாரும் இருமனம் உள்ளவர்களாய் இருந்து அப்பா எங்கள் வழிகளிலெல்லாம் நிலையற்றவர்களாய் இல்லாதபடி போய்விடாதபடிக்கு தேவனின் ஒருமனம் உள்ளவர்களாய் தேவனே இந்த பூமியிலே நாங்கள் நேசித்து சிநேகித்து அன்பு கூர்ந்து அவருடைய வழியிலே நடக்கத்தக்கதாய் குமாரனை பின்பற்றி அப்பா அவருடைய உபதேசம் அவர் பிரசங்கித்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்குள்ளாய் நாங்கள் கடந்து அப்பா பலன் கொடுக்கிறவர்களாய் காணப்படும்படிக்கு அப்பா நல்ல நிலத்தில் விதைத்தவர்களாய் 100 மடங்காய் 60, 30 பலன் கொடுக்கிறவர்களாய் காணப்பட தேவரே எங்களுக்கு அழைக்கிற பண்ணியலும். இந்த செய்தியை கேட்ட உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய பலனை உண்டு பண்ணித்தார் ஆசீர்வதியும். இல்லை சரீரப்பிரகாரமாய் வியாதியோடு கூட இருக்கிறவர்களாக இருந்தால் தேவரே அவர்களையும் சொஸ்தப்படுத்தும்பா. ஆசீர்வதியும் பலப்படுத்தும், முற்றிலும் காத்துக்கொள்ளும். உலக ஐஸ்வர்ய மயக்கத்திலிருந்து விடுதலையாகும். கர்த்தரும் அருமரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். For contact, Evangelist K.P. John David,
Door of the Light Ministries, Kovilpatti. 628-502. Phone number 7200-620090, 8072148809. Bank details: State Bank of India, Kovilpatti. Account number 1101779511. Branch code 00859. IFS code SBIN 0000859. MICR code 627002011. SWIFT code SBI NIN BB 469.